ஹலோ வலிக்கண்ணம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். இன்றைக்கி எல்லோருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் வேலைக்கு ஓடணும், அப்படித்தானே? இன்னைக்கு ரம்ஜான். ரம்ஜானுக்கு பிரியாணி சூப்பராக போடுவாங்க பாய்வுக்கு. மட்டன் கடையில் கூட்டம் அவ்வளோ மாதிரி போடவே முடியும். கூட்டமாக இருக்கு. அப்பா அவ்வளோ மாதிரி போடவே முடியாது. இன்னைக்கு தான் ஈத் முபாரக். அப்படின்னா அதான் ரம்ஜான். அம்மி ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள். ரம்ஜான் கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் ரம்ஜான் வலிக்கண்ணம்மாவின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்கள் மூஞ்சியில் வெயில் சூரிய பகவான் வந்துட்டார். இன்னைக்கு நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் எனக்கு லீவு, அதனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். படுத்து தூங்குறதுல ஒரு சுகம் இருக்குது, ரொம்ப நேரம். அந்த சுகத்தை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அன்னைக்கு எந்திரிச்சோம்னாலும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கா. இது போதும் இன்னைக்கு. எது? நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை கொட்டணும். அந்த அதில் இருக்கு, அதை எடுத்து கொட்டணும். போதும் இன்னைக்கு இதை போட்டுருவோம். நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி மாவு இந்த பிடிச்சிக்கிறது. அப்புறம் எவ்வளோ வந்துருச்சு? நேற்று எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க கைஸ். மாவு எவ்வளோ பிடிச்சிருக்கு பாரு. நேற்று தூண்டா இருந்துச்சு, நேற்றுக்கு இவ்வளோ தானே இருந்துச்சு. ஆமாம், அது இவ்வளோ தான் இருந்துச்சு. இன்னைக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சதுன்னா கூடியிருக்குன்னு அர்த்தம். அது போதும் நமக்கு. இன்னைக்கு ரெண்டு நடைக்கு வந்துடும். தொட்டுக்க பண்ணணும். தொட்டுக்க தான் உருளைக்கிழங்கு தேங்காய் எல்லாம் போட்டு குருமா மாதிரி வைப்போமா, இல்லை சட்னி வைப்போமா? சட்னி வச்சு ரொம்ப நாளாச்சு. சட்னியே வைப்போம். உருளைக்கிழங்கு எவ்வளோதுன்னு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வாங்கியிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு உருளைக்கிழங்கு எவ்வளோதுன்னு வாங்கினேன்? 10 ரூபா. முட்டையும் அதுவும் சேர்த்து 85 ரூபா. முட்டை 60 ரூபாயோ 50 ரூபாயோ? இது 35. இது 25. அப்போ 60 ரூபாயா போட்டாரு? 60 ரூபா போட்டுருக்காரு. அப்போ முட்டை 6 ரூபா ஆயிடுச்சு போல. திரும்ப 5 ரூபா தான் போட்டார் அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு திரும்ப 6 ரூபா ஆயிடுச்சு போல. அது ஒரு நாள் ரேட்டு ஏறும்ண்ணா. எனக்கு முட்டை சாப்பிட்டா சேர்ந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கறி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியல, கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்றதும் இல்லை, அதனால சாப்பிட்றதே விட்டாச்சு. அந்த திம்பெல்லாம் இனி உடம்புக்கு ஏறாது, வேண்டாம், விட்டாச்சு. இளம் ஆட்டுக்கறி எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம இப்படி கேட்டு வாங்க முடியும். நம்மள ஆடு வாங்கி உரிக்கிறோம். வீட்டில் உரிச்சு சாப்பிட்டா இளம் ஆடை வாங்கி உரிச்சு சாப்பிடலாம். எல்லா ஆடுனா எவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க? 5000 ரூபா சொல்லுவாங்க. 5000 ரூபா சொல்லுவாங்க. ஒரு ஆடை உரிச்சோம்னா எத்தனை கிலோ கறி வரும்? 5 கிலோ கறி வரும். 5 கிலோ இல்லைன்னா 4 கிலோ வரும் கண்டிப்பாக. சின்ன ஆடாக இருந்தால் கூட. அப்போ 2 குடும்பம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா சாப்பிடலாம். அப்படிலாம் ஒத்தி யார் இருந்தா. ஆனால் தீபாவளிக்கெல்லாம் இங்கே நம்ம சுதந்திரத்துலலாம் எல்லாருமா கூறு விற்கும். கூறாக இருக்கும் கறி. அதை எல்லாருமா ஷேர் பண்ணி அதுக்கு காசு போட்டு அது நிறைய கிடைக்கும் கறி. 1/4 கிலோ 1/2 கிலோங்கிற வாங்காம கூரை வச்சிருப்பாங்க. இந்த கூறு இவ்வளவுது அப்படின்னு. அப்ப அந்த கூறு ஃபுல்லா நம்ம ஒரு வீடே சமைக்க முடியாது. அப்ப அவங்க கறி வாங்குறவங்க, அடிக்கடி வாங்குறவங்க, அவங்க 2 வீடு 3 வீடு ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த கறியை. அப்ப கறி நிறைய இருக்கும், காசு கம்மியாகும். கூரை வச்சிருப்பாங்க. கூறுன்னா எவ்வளவு சொல்லுவாங்க தெரியல எவ்வளவுன்னு. அதெல்லாம் நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். நம்மதே அதெல்லாம் அது பக்கமே போறது இல்லையே. விலையாவது கேட்டுருப்பீங்கல்ல? விலை கேட்டதில்ல. ஜோதி தான் சமைக்கும். அவங்களாம் நல்லா சமைப்பா. கறி மீன் முட்டான புள்ளை இல்லை, ரொம்ப நாளா புள்ளை இல்லை இருக்கு.
ரொம்ப நாளா பிள்ளைல நல்லா ஆரோக்கியமா நல்லா தான் இருக்கும், அவரும் நல்லா தான் இருப்பாரு. அதே கடவுளோட சோதனை பாரு. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க, பிள்ளைக்காக வேண்டி என்னென்னவோ பண்ணாங்க. கடைசி வரைக்கும் பிள்ளைய பொறுக்கல. ஒரு நல்ல சகப்பு அழகா இருக்கும் ஜோதி. எந்த ஜோதினா ஜோதிங்கிற மாதிரி இருக்கும். இங்க எந்த ஊருக்காரங்க தானே? கோயம்புத்தூர்காரு. ஆனா பிள்ளைய பிறக்கல. அதனால நான் மாசமா இருந்து இப்ப நீ வைத்திலையா முத்துமீனா வைத்திலையா? இல்லை நீ வைக்கல இருக்கும்போது எனக்கு நான் மாசமா இருந்து போய் இது என்ன எனக்கு சாப்பிட சொல்லணும். அவங்க மாசமா இருக்க முடியலைங்கிறதால சாப்பிட்டு போங்காச்சி சாப்பிட்டு போங்காச்சி. பார்த்தீங்கன்னா கறி அத்தனை வகை வச்சிருப்பா. கறி தனிய, இது தனிய, சிக்கன் தனிய, மீன். இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருந்திருந்தா எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு. என்னத்தினால பிறக்கலன்னு தெரியல. அதுக்கு அதே ஒரு வருத்தம். மற்றபடி நல்லா சம்பாதிப்பாரு. வாட்ச்மேனா தான் இருந்தார் அவரு. ஆனா அது அவருக்கும் குவார்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்றது, கடவுள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை வைக்கிறாரு. குறை இல்லாம யாருமே இல்லை. இந்த பாரதி ராஜா மனோஜ் எவ்வளவுதான் பணம் இருக்கு பார்த்தா ஆட்டையே மாத்தி வச்சிருக்கலாம் அவங்க. என்ன அந்த அளவுக்கு பணம் இருக்கு, ஆனா பாரு எப்படி போய் செத்துட்டாரு. விதி முடிஞ்சு போச்சு. அப்ப விதிதான் எல்லாத்துலயும் வலியுது. ஒரு வாரம் முன்னாடி தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணா. ஆமா, விதி வலியுது. சரி, நம்மளால முடியாத செயல்களும் இருக்கு. நம்மளால எல்லாம் பண்ணிடுவோம் செஞ்சிருவோம். ஆனா 100% முயற்சி செய்யலாம். நம்ம அது முடிகிறது கடவுள் கையில தான் இருக்கு. நம்ம வேணா கொடுக்கலாம், வீடு கட்டுவோம், கல்யாணம் பண்ணவங்க கொடுக்கலாம். அது முடியாததும் கடவுள் கையில தான் இருக்கு. சாதகம் எல்லாம் பாக்குறதெல்லாம் வேஸ்ட். என்னை கேட்ட அது பொருந்தி இருந்தா கரெக்டா கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த பொண்ணுக்கு இந்த தானே கடவுள் எழுதினது கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சு பண்ணிட்டோம்னா கல்யாணம் முடிஞ்சிடும். இப்படி சும்மா ஜாதகம் பாக்குற அது நமக்கு வேண்டான்னு கழிக்கிறதுக்கு ஜாதகம் பாக்குற பொருத்தம் பாக்குறாள். அது பொருத்தம் பார்த்து மட்டும் ஒத்துமையா வாழ்றாள். இப்ப முத்துமினாவுக்குலாம் 9 பொருத்தம் பார்த்தோம். என்னத்தை ஒத்துமையா வாழ்றாங்க? 10க்கு 9 பொருத்தம். ஆனா நீங்க மட்டும் தான் அப்படி சொல்றீங்க. எல்லா பொண்ணு வீட்டுகளுமே ஜாதகம் பாக்குறாள். இவங்களுக்கெல்லாம் பார்க்கல. அப்பத்தா வீட்லயும் யாருக்கும் பார்க்கல, நமக்கும் எங்களுக்கும் பார்க்கல. அப்ப 7 பிள்ளை 6 பிள்ளைக்கு ஜாதகம் பார்த்துதான் கட்டுவேன்னாக்கா அவங்க உட்கார்ந்துருக்க வேண்டியதான். இல்லை, இந்த இப்போ இன்னைக்கு வந்த செட்டியார் நம்ம வீட்டுக்கு வந்தார்ல, அந்த செட்டியாரை பார்த்தேன். அங்கே பால் கடையில் நின்றுக்கிட்டு இருந்தார். அவரோட பேசிக்கிட்டு அவர் நின்றுக்கிட்டா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அங்கிட்டு திரும்பி பேசிக்கிட்டு இருந்தார். நான் போனேன், பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவர் இது வண்டி கூட சீட்டு கூட சரியில்லை. சீட்டு கூட பிஞ்ச சீட்டு எக்ஸல்ல வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு திரியிறாரு. அவர் இது ஜாதகம்லாம் இப்போ அன்னைக்கு நம்மளுக்கு 5 பொருத்தம் தானே இருக்குன்னு சொன்னார். அப்படின்னா முத கல்யாணத்திலே அவங்க எல்லா பொருத்தமும் பார்த்துலான்னு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை எப்படி கெடுது தெரியல. அந்த பிள்ளைலாம் அடுத்த குணத்துக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்க முடியாத. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லேட் போலையே. எல்லாரும் நாங்கள் சாமி கும்பிடுவோம். வாங்க சாமி கும்பிடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். நான் பின்னாடி வந்ததை கூட பார்க்காம முன்னாடி அவர்கிட்ட அவர் மூஞ்சியோட மூஞ்சியை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பால்காரர் என்ன பண்றாரு, அங்க உட்காந்துருக்காரு சீட்ல. ஒரு சேர் மாதிரி போட்டு தெரியுமா? சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. போய் கடவுள பாமிட்டு போயிடுவோம். கைஸ் இங்க இப்பதான் விளக்கேற்ற போறாங்க. கரெக்ட் போயிடுச்சு.
கரண்ட்டை எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு கட் பண்ணுறாங்க. ம் செல்லைட் போட்டியா? மகாலட்சுமி தாயி எங்கள் வீட்டுக்கு வாங்க, மகாலட்சுமி தாயி எங்களுக்கும் பணம் காசுலாம் வரணும். ம் வேறு என்னென்ன வேணும்? எல்லா ஐஸ்வர்யமும் வரணும் கடவுளே. ஐஸ்வர்யாவா? யார் அவங்க? ம் ஐஸ்வர்யா அவங்க வீட்டுக்கு வரணுமா? ஐஸ்வர்யா ராய் வரணும். ஐஸ்வர்யா ராய் வயசானவர், ஏண்டா 50 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதான் ஒரு குழந்தை பிறந்திருக்காம்ல. யார்? நீங்கள் தான் பிரசவம் பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க, தெரியல. பிரசவம் பார்த்தவங்க மாதிரியே பக்கத்து வீடு மாதிரியே வச்சிருக்கோம். அப்படிதான். அவங்களாம் செலிபிரிட்டி. செலிபிரிட்டி என்ன? செலிபிரிட்டி. செலிபிரிட்டி அவங்களெல்லாம் அப்படிதான் சொல்லிக்கணும். செலிபிரிட்டி அவங்களெல்லாம் ரோல் மாடல் எடுத்துக்கணுமா? ஆமாம். நல்ல விஷயத்தையா கெட்ட விஷயத்தையா? நல்ல விஷயத்த. ரஜினி சிகரெட் பற்ற வைக்கிறாரு, அதை ரோல் மாடல் எடுத்துக்கணுமா? அவர் அது ஸ்டைல். நம்ம பண்ணாலும் ஸ்டைல் தானே. சொல்ல அந்த செட்டியார் என்னன்னா, அந்த செட்டியார் அவர் சேரில் உட்காந்துருந்தார், மீசுக்காரரு. அவரோட போய் முத்தம் கொடுத்துருவார் போல். மூஞ்சியை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி யார் வராங்க போகிறாங்கன்னு கூட பார்க்கறதில்ல. அவர் பொண்டாட்டி கூட இங்கிட்ட தனியாக தான் நிற்கிது, ரொம்ப க்ளோஸாக. இப்போ நான் நிற்கிறேன்னா இன்னும் க்ளோஸாக அந்த மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இடத்த பற்றி எதை பேசிக்கிட்டு இருந்தா 2 பேரும். அப்போ அவர் ஒன்று கேட்க இவர் சொல்கிறாரு, இடம்லாம் இங்கே வந்து ரொம்ப கிராக்கி ஆகி போச்சுண்ணே அப்படிங்கிறாரு மீசக்காரர். அவர் அண்ணேங்கிறாரு. மீசக்காரர், இடம்லாம் இங்கே அரிமளத்தில் ரொம்ப கிராக்கி ஆகி போச்சுண்ணே, இங்கேனே வாங்குறா விற்கிறா, அப்பா இப்போல்லாம் டைட்டாக இருக்குண்ணே அப்படின்றாரு. அப்படின்னு இடத்த பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா. நான் அதுக்கப்புறம் தான் யார் இடத்த பற்றி பேசிக்கிருக்கான்னு பார்த்தா இவர். அப்புறம் பார்த்தா வண்டியை பார்த்தா, அன்னைக்கு வந்த வண்டியை பார்த்தா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வண்டியை பார்த்தா வண்டியில் சீட்டு வந்து நம்மகிட்ட இந்த ஸ்கூட்டியில் பிஞ்சிருக்கும்ல, அதே மாதிரி அதில் கால் இதுக்கு பிஞ்சிருக்கு சீட்டு. அந்த சீட்டை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு திரியிறாரு. கடைசி கேட்டால் பணக்காரங்க. அவ்வளோ பணக்காரவங்களாம் பரம்பரை பணக்காரு. ஆனால் அந்த சீட்டு எக்ஸலை வச்சுக்கிட்டுல ஓட்டிக்கிட்டு திரியிறாரு. ஆனால் இவர் மட்டும் இங்கே திரியிறாரு. உங்களுக்கு பணம் போர் அடிச்சு போச்சுடா. இல்லைம்மா, நான் அதை கேட்கலம்மா. இவர் மட்டும் இப்போ நம்மளா இருந்தால் செட்டி விடு குடும்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு தானம்மா சொல்லுவோம். இப்போ அழகப்பை விடலாம். இப்போ எப்படி இருக்காங்க? உங்கள் அண்ணன் அழகப்பை விடலாம். உங்கள் அண்ணன் அழகப்பை இங்கே மகன் இங்கே வீடு கட்டியிருக்கேன். ஆனால் அழகப்பை இங்கே தனியாக திரிவானா? ஏன்? ஒரு கட்டுக்கோப்போட இருக்க பொண்டாட்டி வந்திருக்கும் தஞ்சாவூர்லேருந்து. நான் பார்க்குற நேரம்லாம் தனியாக தானே திரியிறாரு. பொண்ணு பையன் சரி சம்பாதிக்கிறாங்க, இங்கே இருக்காங்க, சரி. எப்படிம்மா குடும்பமே இல்லாமல் எப்படிம்மா பணக்காரங்க? என்ன அவங்க பணக்காரதான் எனக்கு தெரியும். நாங்கள் அப்போ பழனிக்கு நடக்கையில் இல்லை, நான் சரி பணக்காரங்க சரி, ஆனால் இப்படி திரியிறா ஆளு. அப்போ நாங்களாம் பழனிக்கு நடக்கையில் அவங்க அங்கங்கே காரை நிறுத்தி சூப்பர் சாப்பாடு, தூக்குச்சிட்டி ரொம்ப சில்வர் பெரிய தூக்குச்சிட்டி ரொம்ப வர்றவங்களுக்கும் போடுவாங்க. அவங்க சாப்பிட்டது போக இவ்வளவு பெரிய தூக்குச்சிட்டி, அந்த தூக்குச்சிட்டில சாதம் படிச்சு கொண்டு. சரி, நீங்களா இருந்தா இப்போ பணக்காரங்க அந்த மாதிரி இப்போ யார் பணக்காரன்னு சொல்றது? உங்க மாப்பிள்ளை வந்து இப்போ வந்து எக்ஸல்ல இப்படி ஓட்டிட்டு போவாளா? அவங்க வேலையை பார்த்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க கௌரவமா இருக்கணும். இவர் வேலையெல்லாம் எதுவும் பார்க்கல. சரி, இவர் பூர்வீக சொத்து பிசினஸ் பண்றாரு இருக்கு. சரி, அதுல இருந்தானே காசு வரும். பிசினஸ் பண்ணும்போது அவ்வளவு தூரம் இதுங்க வேண்டாம்னு எனக்கு தெரியல. அவங்க விட்டுலாம் என்ன விஷயம்னு தெரியல. யாருக்கு தெரியும்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டா தெரியும் நம்மகிட்ட இருந்து. சரி, எக்ஸல்ல வண்டி சீட்டெல்லாம் கூட ஏன் இப்படி வச்சுக்கணும்? அவருக்கு விரும்பல. அவர் மனசு ரொம்ப கசந்து போச்சு. மனசால வெறுத்துட்டாரு. வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று அப்படின்னு வெறுத்துட்டாரு. பொண்ணும் டைவர்ஸ் ஆகி வந்துருச்சு, பையனும் டைவர்ஸ் ஆகி வந்துட்டா. அவ இருக்காம இன்னொன்னு 50 வயசுக்கு பணக்காரலாம் இருந்து என்ன புண்ணியம்? எல்லாருக்கும் தான் அப்படிதான் இருக்கு. பொண்ணியாச்சிக்கு தான் டைவர்ஸ். அது இத்தனை பேருக்கு பேசி விடுது. அதுக்கு வயிற்றுக்கு வேணும். இவருக்கு அது தேவையில்லை. இவருக்கு தான் பணம் கோடான்னு கூடி குட்டி கிடக்கு. இல்லை, மனசு ஏன் வருத்தம் வச்சுக்கிறாருன்னு கேட்குறேன். ஊரில் எல்லாருக்கும் தானே வாழ்க்கை வெறுத்து போச்சு. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வெறுத்து போச்சு. அதனால எதையும் புதுப்பிக்க தெரியல. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவர் ஆள் அப்படி இருப்பார், செகுப்பா நல்லா இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரானே தெரியல. நான் அதே பக்கத்துல வந்தோன்னா, அண்ணே நீங்க அவங்களுக்கு அண்ணனா நீங்களான்னுட்டேன்.
தெரியல. நல்லா இருப்பார் ஆள். அவர் குளிக்கிறது கூட சோப்பு போட்டு குளிக்க மாட்டார். அப்படி இருக்கார் அவர். இந்த பிள்ளைய பண்ற தூங்குறால பெத்தவங்க தான் கஷ்டப்படுறாரு. பிள்ளைகளை வளர்த்து விட்டு பிள்ளைய பண்ற தூங்குறால அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை வாழ்க்கையில். கொஞ்சமாவது அடங்கி போகணும். பொண்ணும் அடங்க மாட்டேங்குது. ஆம்பளையிலும் பொறுப்பு இல்லாமல் இருந்தா என்ன பண்றது? ஆனால் நம்ம கேஸ்டில் தானே இப்படி மற்ற ஜாதிகள் கொஞ்சம் நம்ம கேஸ்டில் தான் வாழ்க்கைன்னு வந்துட்டா மற்ற கேஸ்ட்லாம் இதான் நம்ம குடும்பம், இதான் நம்ம புருஷன், இதான் நம்ம மாமியார், இதான் நம்ம இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வந்த உடனே சேர்ந்துருதுங்க எல்லாரோடையும். என்ன வந்து கொஞ்ச நாள்ல அம்மா வீடுன்னு சொல்லாம சேர்ந்துருதுங்க. இதே நம்ம வீடுங்கிற மாதிரி இதாயிடுது. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, நம்ம வீட்டு பிள்ளைய எங்க அம்மா வீட்டுல அது பண்ணுவா, எங்க வீட்டுல எது பண்ணுவா அப்படின்னு பெரிய இதுவா பேசிக்கிட்டு இந்த வீட அந்நியமாவே நினைக்க வேண்டியது. அதனாலதான் இதுல விட்ட முடியல. அது இல்ல அந்நியமாவே நினைக்க வேண்டியது. அதுகளுக்கு அப்புறம் அக்கறை இருக்காதா? நம்மளுக்கும் குடும்பம் ஆனா அம்மா அப்பா மாதிரி நம்மளே இப்போ ஜெனரேஷன் அப்படி இருக்கு. எனக்கு இதுல என்ன தீர்வு சொல்றதுன்னு தெரியல. இது வந்து என்ன எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு சொல்ல முடியல. இதுக்கு என்ன தீர்வு சொல்றேன்னு எனக்கும் புரியல. ஏன்னா இது யாராவது நல்லா அடிபட்டு ஒரு 10-15 ஒரு ஊருக்குள்ளே ஒரு 15 உள்ள இப்படி வந்து உட்கார்ந்து இருந்து ரொம்ப அடிபட்டு இது ஒரு கேவலமா பேசி இது மாத்தினா யாரும் மாத்தலாம். என்ன அப்படி யாராவது மாத்தலாம். இப்படிதான் சட்டம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு அவங்க டைவர்ஸ் பண்ணணும்னா சொன்னாங்க பாரு. 10 பங்காளிய உங்களுக்கும் வரணும் இவங்களுக்கும் வரணும். பங்காளியில வச்சு டைவர்ஸ் பண்ணுங்க. சைலண்டா பண்றதுனால தானே பண்றீங்க. பங்காளியில வச்சு பண்ணுங்க. அப்ப உங்க வீட்டு குறையும் தெரிஞ்சு போயிடும். உங்க வீட்டு குறையும் எது நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும்ல. டைவர்ஸ் பண்றதுதான் காதுங்காதும் வச்சு மாதிரி பண்ணிக்கிறதுனாலதான் ஈஸியா பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு எப்படி நீ இங்க பங்காளியில கூட்டுறீங்களோ அதே மாதிரி இப்ப டைவர்ஸுக்கும் பங்காளியில கூட்டுங்க. என்ன டைவர்ஸ் பண்ணணும்னாலும் பங்காளிய வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுங்க 2 பக்கமும். அப்போ உங்க குறைய யார் நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிரும்ல. அப்போ டைவர்ஸ் வேணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சு போயிடும். இல்ல கல்யாணம் பண்றதுக்கு பங்காளிகள் கூப்பிடுறீங்க, டைவர்ஸ் பண்றதுக்கு பங்காளிகள் கூப்பிடுங்க. நான் அதே வீட்டுல எல்லாம் சொன்னேன், பங்காளிக வரணும், பங்காளிக வந்தாதான் சரியாகும். இப்போ காது வச்சு மாதிரி பண்றதுனாலதான் ஈஸியா போயிடுது. எனக்கு பிடிக்கல. நான் போறேன் அப்படின்ட்டு என்ன அவங்க என்ன சொல்லுவாங்கல்ல, பங்காளி வீடுனா அத்தை குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். ஒரு நேரம் அப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும். வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு நேரம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஒரு நேரம் கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. எல்லா நேரமும் சந்தோஷமாவே இருக்காது. இந்த சிவகார்த்திகேயன் அதுல சொல்லுவேன் பாரு, எங்க வீட்டு பிள்ளையில ஏமா வாழ்க்கைன்னா ஒரு நேரம் இப்படித்தாம்மா இருக்கும், ஒரு நேரம் அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அந்த ஐஸ்வர்யா இருக்கும். அதே மாதிரிதான் கொஞ்சம் சரின்னு போனா எல்லாம் சரி. ஆமா, சரின்னு போனா காலம் எல்லாத்தையும் மாத்திடும். இந்த உடம்பு சரியில்லாதவங்களே கொஞ்சம் முதல்ல சீரியஸ்ன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்றாங்க. பண்ணா திருப்பி அந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு நினைச்சா அவங்களுக்கு அதோட அந்த பிரச்சனையே போயிடுதுன்னு திருப்பி திடகாத்திரமா திரிகிறாங்க. இந்த செந்தில்ல மண்டையில ரத்தம் உறைஞ்சு ஆக்சிடென்ட் ஆனதுல ரொம்ப கிடந்தேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கிடந்தேன், ரொம்ப 1 வருஷம் 1.5 வருஷம் தஞ்சாவூர்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப சீரியஸா கிடந்த அப்புறம் ரொம்ப என்னென்னமோ சொல்லி இப்படி காப்பாத்திட்டாங்க. கட்சிக்காரெல்லாம் சொல்லி வைத்தியம் பார்த்து காப்பாத்திட்டு வந்து இப்ப 20 வருஷம் நல்லா இருந்தேன். இப்பதான் திருப்பியும் அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்து திருப்பி இப்பதானே செத்தேன். எந்த செந்தில்? அவன் அந்த நம்ம கூட வாங்க வரோம்ல கிளவி, அந்த செந்தில். முன்னாடி ஒரு வாட்டி பயங்கர ஆக்சிடென்ட் ஆனானே. அப்ப அந்த மாதிரி நோய் கூட ஒரு நேரம் கெட்ட நேரம் வரையில மட்டும் தாக்கிட்டு விட்டுருது. என்ன அப்புறமெல்லாம் நல்லா தான் இருந்தேன். நல்லா திருப்பி இப்ப ஆள் நல்லா இருக்கேன். பைக் ஓட்டிக்கிட்டு நல்லா தான் இருந்தேன். ஒர்க் ஷாப் தானே வச்சிருக்கேன். அப்புறம் இப்பதானே செத்தேன். அவன் ஆனா ஒபீடியன்ட்டே கிடையாது. தண்ணி அடிக்குவோம் இதுங்குவோம். ஒபீடியன்ட்டுங்கிறது வேணும். ஒபீடியன்டா இருக்கிறவங்களுக்கே அவங்க உடம்பு இது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஈவன் குடிப்பேன் இருக்கும் மனோஜ் நிறைய குடிப்பேன் இருக்கும். இப்போ நம்ம பங்காளி வீட்டில் சேதனை அவங்க மகள்லாம் கல்யாணம் பண்ணி சரியா தானே அவங்கெல்லாம். அதாவது அவங்கெல்லாம் இந்த ஒரு பெரிய நாகரிக வாழ்க்கைக்கு போகல. வாழ்க்கைனா இதான். மருமகளும் சிம்பிளா தான் இருக்கு பார்க்க. ரொம்ப அழகாவெல்லாம் இல்லை,
சிம்பிளாக தான் இருக்கு. மகனும் சிம்பிளாக தான் இருக்கேன். வாழ்க்கைனா இது என்ன அவங்க வாழ்ந்து இதுன்னுட்டாங்க. அதே சமயம் ரொம்ப இந்த நல்லா அழகா இருக்க பிள்ளையதான் ரொம்ப ஓவரா பண்ணுதுங்க. ரொம்ப அப்படியே ஜொலிக்குது பாரு அந்த. இல்லை இப்போ நம்ம பார்த்த செட்டியார் சேதனை மாதிரி தானே, அவங்க வீடு மாதிரி தானே. ஆனால் வந்து இவங்கள மகன் வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க அது குணம் தெரியலைங்கிறதுனால அந்த பிள்ளைகளால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுது. அந்த பிள்ளைய அந்த பையனை அட்ஜஸ்ட் பண்ணி போறேன், அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போகுது. அது நல்ல வாழ்க்கை, அதுக்கு ஸ்மூத்தா போகுது. ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரம் சரி சரி. இந்த காலத்துல தானே அதுக்கு. ஆனா டைவர்ஸ் ஆலே புள்ள 2 உள்ள வந்துருச்சு. அது இதுக்கு கொஞ்சம் திமுரு, பயங்கர திமுரு. தன்னை மாத்திக்க முடியாது. நான் இங்க செஞ்சாவே என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். நல்ல வேலை அந்த பிள்ளையெல்லாம் ஹெட் வெயிட் ஓவர். அவங்க அம்மா அப்படிதான் இருக்கும். அவங்க அம்மா அப்படிதான். இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா அது ஓடுது. ஆனா பணம் காசெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஆள் தைரியமா தான் தெரியுறாரு. ஆள் கலங்கலாம் வைக்கல. ஆனா பொருள் வண்டியில எந்த வண்டியில தான் தெரியுறாரு, பொருள் இப்படி தெரியுறாரு, இப்படிதான் தெரியுறாரு. ஆள் பார்த்தா பணம் வச்சிருக்க ஒரு மாதிரி தான் தெரியுது. பேச்சும் ஸ்ட்ராங்கா தான் பேசுறாரு. தெரியல பையனும் ஓவர். இங்க பெங்களூர்ல இருந்து இங்க வண்டியில வருவேன், 2 வீலர்ல வருவேன் கேட்டுக்கு. அவன் நம்ம எனர்ஜியா இருக்கோங்கிறதுக்காக வேண்டிட்டு என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படி பண்ணுவேன். அவனும் ஓவர். என் டூரிஸ்ட் பஸ்ல வந்தா இதுல வந்தா வரப்போறோம். டூரிஸ்ட் பஸ் இருக்கு, பெங்களூர்ல பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, ஃப்ளைட் இருக்கு. அப்படியெல்லாம் வரலாம்ல. அப்படியெல்லாம் வருவேன். அந்த பையன் அவனுக்கு ஒரு த்ரில்லிங். சரி ஒய்ஃப் அப்படி இது பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி எல்லாத்தையும் டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டு பொண்ணும் பையனும் டைவர்ஸ். அப்படி நிறைய பேருக்கு இருக்கு நம்ம ஆளுகள்ல. இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கு. இந்த நம்ம பங்காளி வீட்டுல பருத்திக்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் பாரு, அவங்க வீட்டுல அந்த அண்ணன் அன்னைக்கு பேசினாரு நகரத்தார் சங்கத்துல. அவருக்கு பார்த்தீங்கன்னா முத பொண்ணு பிஇ படிச்சிருந்துச்சு. பிஇ படிச்சு கல்யாணம் பண்ணாங்க. அது கனடாவில் வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு. இந்த பிள்ளையும் கனடாவில் வேலை பார்த்துச்சா என்னன்னு தெரியல. வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு நகையா அம்புட்டு போட்டு செஞ்சாப்பா. நகை சாமான்லாம் அவங்களாம் பரம்பரை பணக்காரங்க. நகையா அம்புட்டு போட்டு செஞ்சு கல்யாணம். நான் போயிருந்தேன் அந்த கல்யாணத்துக்கு. கல்யாணம் பண்ணி அது கிட்டத்தட்ட 1 மாசம்தான். 1 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கனடா கூட்டிட்டு போயிட்டேன். மாப்பிள்ள 1 மாசமோ 1.5 மாசம் தானே கனடா கூட்டிட்டு போயிட்டேன். நல்லா இருக்கும், உயரமா செகுப்பா அழகா இருக்கும். கனடா கூட்டிட்டு போய் இந்த புள்ள அவனை விட கூட சம்பாதிக்கும் போல. சாஃப்ட்வேர்ல அவன் கொஞ்சம் கம்மி இருக்கு. அவன் பார்த்தேன் நம்மளை விட கூட சம்பாதிக்கிறான், நம்மளை விட திறமை எவ்வளவு இருக்கா, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஈகோனால ஏதோ இன்ஜெக்ஷனை போட்டு விட்டேன். படுக்கும்போது இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு பொண்ணு செத்தே போச்சு. இம்மிடியட்டா அப்பவே செத்து போச்சு. செத்து போனோன்னு உங்களுக்கு போன் வந்து இதுனாக அதுல இருந்து அவங்க குடும்பமே வீணா போச்சு. பொண்ணோட மூத்த பிள்ளையோட வாழ்க்கை வீணா போனா குடும்பமே வீணா போய் அது ஒரு இதுதான். அந்த பொண்ணு அப்படி போனதுனால அடுத்து அதுக்கு தம்பி இருந்தேன். ஒருத்தன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணாங்க. அவன் நல்லா இருப்பேன். தம்பியும் துபாயில நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன். இவ்வளவு சொத்து இருந்தாலும் துபாயில சம்பாதிக்கிறேன், இங்கே இருக்கல. கடைசி அந்த பயலுக்கு வந்து நல்ல பொண்ணெல்லாம் வரல. நம்மளதான் இப்ப பொண்ணே வரமாட்டேங்குதே. நல்ல பொண்ணெல்லாம் வரல. ரொம்ப சுமாரா உள்ள பொண்ணாக கட்டினாங்க. அவன் கட்டிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். என்ன பண்றது, சம்பந்தம் வரலையே நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டினாங்க. அது ரொம்ப சுமாரா இருக்கும், நல்லாவே இருக்காது அந்த பிள்ளை. அந்த பிள்ளைய கொண்டாந்து கட்டினாங்க. அவன் அதோட வாழவே மாட்டேன்னு கடைசி வரைக்கும் வாழவே இல்லை. அந்த பிள்ளை அப்படியே ரொம்ப நாள் வெயிட் பண்ணுச்சானா. அந்த பிள்ளை ஒரு 6-7 மாசம் வெயிட் பண்ணுச்சு, எப்படி நம்மளோட வாழுவான்னு. அவன் திரும்பி கூட பார்க்கல அந்த பிள்ளைய. அவன் செகுப்பா நல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க அம்மா அப்பா, எப்பா நீ உங்க அம்மா விட்டுட்டு போயிரு, டைவர்ஸ் பண்ணிடுவோம்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இவங்களே மனமுத்து. அவங்களுக்கு அம்புட்டு பணம் காசு இருக்கு, வாரிசுங்கிறது இல்லை, பிள்ளை இல்லை, பேரம்பேத்தி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஆட்சி அந்த சங்கடத்துல எப்ப பார்த்தாலும் மயக்கம் போட்டு விழுங்க. இந்த பங்காளி வீட்டுக்கெல்லாம் வந்துச்சுன்னா மயக்கம் வருதுன்னு அப்படியே உட்காந்துரும். அது மனசுல ஒரு தைரியம் இல்லை அப்படி. ஆனா அந்த அன்னை கொஞ்சம் தெளிவா தெரியுறாரு, நல்லா பேசுறாரு, நல்லா தெளிவா தெரியுறாரு.
அப்படிதான் என் வாழ்க்கையில் நம்ம ஆளுகளில் நிறைய பேர் அப்படி ஏதோ பணம் வச்சுக்கிட்டு வெளியில் பார்வைக்கு திரிகிறாங்களே தவிர குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் கிடையாது. லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த பின்னாடி ஜென்ரேஷனே இல்லை, ஜென்ரேஷனே இல்லை. நிறைய பேர் இப்படி 1-2 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கோம். நான் அதை அன்னைக்கு மாமாட்ட சொன்னேன், அவர் அப்படின்னு. சரி ரொம்ப கஷ்டம் இல்லை, கன்றாவி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, இனி பணத்தை எல்லாம் என்ன ஒன்று இம்பிட்டு நகையும் பணத்தையும் அப்பா இவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு அப்புறம் இதுக்கு ட்ரஸ்ட்டு கொடுத்துருவாரோ நம்ம தெரியல. வாரிசு இல்லையே. ஆனால் பையன் அங்கே எதுவும் கம்மி இதில் இருப்பானோ நம்ம தெரியல. துபாயில் எப்படி சும்மா இருப்பேன், ஏதாவது இருக்கும். அவன் இங்கே வர்றதே இல்லை, பங்காளி வீட்டுக்கு எதுக்குமே வர்றதில்லை. பையன் எதுக்குமே வர்றதில்லை, பொதுப்படப்பு கூட வர்றதில்லை. அவங்க 2 பேரும் தான் வராது, அவன் வர்றதில்லை. அப்படி நம்ம ஆளுங்க ரொம்ப சமூகம் வீணாக போயிட்டுருக்கு. அந்த காலம் பரவாயில்லப்பா, இந்த காலம் அப்படி வீணாக போயிட்டுருக்கு. சரி டீ போட்டாச்சு, டீ ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டாச்சு பாருங்கள். டீ சாப்பிடலாம் வாங்க. டீ ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு கிரிக்கி தண்ணி வைப்போம். பட்டுக்குட்டிகளா என்னடா உங்களுக்கு? பட்டுக்குட்டியில் இன்றைக்கி தான் வரேன். அவங்க முதலாளி பட்டுக்குட்டிகளா? பட்டுக்குட்டியே பாரு, ஒன்று பானையில் நிற்கிது, ஒன்று மேலே நிற்கிது. முதல் கரண்டி நேற்று வைக்கலையா? வச்சேன். 2வது கரண்டி போயிட்டு வந்துச்சேன். தண்ணி மாற்றேன். தண்ணி மாற்றேன். தண்ணி இன்றைக்கி தான் மாற்றுறேன். தண்ணி குடிங்க நிறைய. தண்ணி எப்படி பிடிக்கிறேன்னு பார்ப்போமா? இங்கிட்டு பார்ப்போமா? இங்கிட்டு சுத்தமாக தான் கிடக்குப்ப. சுத்தமாக தண்ணி வைக்கிறதா? நான் கூட்டி போட்டேன் அந்த முளைக்கார வச்சு. இங்கே காம்பவுண்டு வச்சோம்னா தான் சரியாக வரும். அதுக்கெல்லாம் காம்பவுண்டு வச்சேன். உள்ளே வந்த காம்பவுண்டு வச்சாலும் விழுங்க. ஆமாம், காம்பவுண்டுங்கிறது மேலே மூடலை. ஆமாம், சீட்டு போட்டோம்னா வேணா, சீட்டெல்லாம் போட்டோம்னா இந்த இயற்கை காற்றே வராது, வெறும் கூடார மாதிரி ஆகி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, இயற்கை காற்று கொஞ்சமாவது வரணும். அதுக்கு தான் இங்கிட்டு வந்து வீடு கட்டணும். இல்லைன்னா இந்த பாரு, இந்த புள்ள வீடு கட்டியிருக்குல்ல, அது யார்? வினோத் சங்கீதா. அப்படியே அந்த வீடை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அவங்ககிட்ட வீடை பார்த்தீங்கன்னா அப்படி என்னமோ ஹோட்டல் தங்க போகிறோம்ல, அந்த ஹோட்டலுக்கு மாதிரி இருக்குது. ஆனால் செலவு 60 லட்சம்னு சொல்லுது, கம்மியாக கூட தான் இருக்கும். இதுக்கு கத்திரிக்கண்ணுக்கு தண்ணியே ஊற்றலை 2 நாள். அந்த எருவு மருந்து சாரட்டும் தான் விட்டேன். எருவு மருந்து அடிக்கெல்லாம் போட்டிருக்கேன். சாரட்டும் பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக தண்ணி விடலை. தண்ணி விடவில்லையா? ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் விடணும். குத்தி விட்டு விடணும். குற்றம். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பெருசாக வருது. பொறுப்பு இதெல்லாம் கழட்டி எரியுது. கற்பூரவல்லியில் வாங்க கிளிக்கு போடலாம். நம்மதுனால நல்லது. இது மாலை கட்டி இதுக்கோ போட்டால், பிள்ளையாருக்கு போட்டால் கல்யாணம் முடியுமாம்டா புதன்கிழமை அப்படின்னு போட்டிருக்காங்க வீடியோவில். என்னமோ தெரியல. இறங்குடா
இறங்குடா, தின்னுங்கடா. இருங்க காய்ஸ், முட்டை கொடுங்க. ம், பார்க்குறேன் பாரு. ஐயா, முட்டை கொடுத்துக்கோங்க 2 பேரும். பா அது திங்கிட்டு சூடில் எது மாட்டிக்குது, எடுக்கணும் செல்ல. இது பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று கந்தரப்பு மாவு மிச்சம் இருந்துச்சு, எண்ணெய் ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் அந்த மாவை எடுத்து தோசையாக ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு தோசை, வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்றுனது, நல்லாயிருக்கும் இது சாப்பிட. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் சமையல்லாம் ஆயிடுச்சு. சுட சுட சாதம், பருப்புருண்டை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் இது சாப்பிட. அது தயிர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.